ஜப்பானில் காகம் செய்த குற்றம் என்ன? ஒரு கிரைம் ஸ்டோரி. காகம்லாம் என்னப்பா குற்றம் பண்ண போகுது, அதுக்கு என்ன ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்னு கேட்குறீங்களா? விஷயம் இருக்குதுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் நண்பர் இருக்கார். அவர் வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸ் வராங்க. என்னப்பா எப்பயுமே நம்ம தெருவில் போலீஸ் வர மாட்டாங்களே, நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு பதட்டத்திலே போய் கதவு திறக்கிறாரு. போனோம்னா போலீஸ் வந்து கேட்குறாரு, ஒரு என்கொயரிக்காக வந்திருக்குங்க அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என் நண்பருடைய பக்கத்து தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கார்களுடைய வைப்பர் பிளேடுங்கள, இந்த ரப்பர் பிளேடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து காகம் வந்து குத்தி வந்து கிழிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து கிரைமு. கார் ஓனர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் நியூசன்ஸு, எதனா ஒரு பொருட்கள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க, என்ன எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தூருக்குலாம் வராங்க, உங்களுடைய காரில் எதனா டேமேஜ் இருக்கா, காக்கானால உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்ற என்கொயரிக்காக வராங்க. ஸோ அந்த என்கொயரி எடுக்கிறதன் மூலிமா என்ன பலன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 3 காரை டேமேஜ் பண்ணுறது காக்கா. ஜப்பானோட காக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அளவுலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 3 காரை டேமேஜ் பண்ணியிருக்கு, நாளைக்கு 10 காரை டேமேஜ் பண்ணலாம். அந்த 10 காரை டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தவறு பண்ணுறோம், காக்கை ஏன் வந்து இந்த இடத்துக்கு வருது, அது ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒருவேளை நம்ம ஆளுங்க வந்து சாப்பாடு வைப்பாங்க, இல்லைனா கார்பேஜ் எடுத்துன்னு போய் வெளியில் வைப்பாங்க, ஒருவேளை அதை சாப்பிட்றதுக்காக வரும், அதனால் ஈர்க்கப்படுதா, எதனால் அங்கே வருது அப்படின்றதுக்கான ரூட் காஸ். ஸோ இதனால் இருக்கக்கூடிய மற்ற ஏரியாக்கள் இருக்கிற டேமேஜஸ், இதை வந்து போலீஸ் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனாலிசிஸை வந்து சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த சிட்டி ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க மக்கள், நீங்கள் இங்கே வாழ்கிறீங்க, நீங்கள் செய்கிற தவறு இதுதான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காகம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதன் மூலிமா நாளைக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த காகம் செய்த குற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள்.